தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இலங்கையினுடைய புதிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் பல மாற்றங்களை நாட்டிலே ஏற்படுத்தி கொண்டு வரார். ஒவ்வொரு நாளும் விடிய நித்திரையால் எழும்பைக்குள்ள இன்றைக்கு என்னென்ன மாற்றங்கள் வந்திருக்கும், என்னென்ன புதிய அறிவிப்புகள் வந்திருக்கும் என்று சொல்லி அதை தெரிஞ்சு கொள்றதிலேயே அந்த ஆர்வத்தோடையே நாங்கள் காலமே கண் விழிக்க வேண்டியிருக்குது. ஏன்னு சொன்னால் ஒவ்வொரு நாளுமே ஏதோ ஒரு மாற்றம் நடந்து கொண்டே இருக்குது. முன்னாள் அமைச்சர்கள் வீடுகளை திருப்பி ஒப்படைக்கணும். அரசாங்கத்துக்கு சொந்தமான வீடுகள் இருக்கிறீங்க தானே, அந்த வீடுகளை கொண்டு ஒப்படைக்கணும். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கோ அமைச்சர்களுக்கோ பாதுகாப்பு கிடையாது. இனிமேலும் உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும்தான் நீங்கள் பாதுகாப்பு எடுத்துக்கொள்ள முடியும். இந்த மாதிரி பல மாற்றங்கள், பொருட்கள விலைகளில் விலைகள் குறைய ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லி நிறைய மாற்றங்கள் இப்போ தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்குது. அதைத்தான் நாங்கள் தொடர்ந்து வீடியோக்களில் பார்த்துட்டு வரோம். ஆனால் இதில் ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. இந்த ஆட்சிக்கு ஒரு சிக்கல் ஒன்று வரப்போகுது. அந்த சிக்கல் என்ன என்றதையும், அந்த பிரச்சனைக்கு இப்போ புதிய அரசாங்கத்துக்கு வரக்கூடிய அந்த பிரச்சனைக்கு எங்களுடைய தமிழ் அரசியல் கட்சிகள் எப்படி ஒத்துழைப்பு வழங்கும், எப்படி அவர்களும் சேர்ந்து இந்த ஆட்சியை குழப்புறத்துக்கு முயற்சி செய்வார்கள் என்றதையும் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். இப்போ உங்களில் நிறைய பேர் நீங்கள் நினைக்க ஆரம்பிச்சுக்கிறீங்க, இந்த புதிய அரசாங்கம் சில மாற்றங்களை கொண்டு வருது, அந்த மாற்றங்கள் நல்லா இருக்குது, இந்த ஆட்சி மற்ற ஆட்சிகளை விட கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் போல இருக்குது, சில நல்ல விஷயங்கள் நடக்கும் போல கிடக்குன்னு சொல்லி ஒரு நம்பிக்கை ஒன்று உங்களுடைய மனசில் துளிர் விட்டுருக்கு தானே. அந்த துளிர் விட்ட அந்த நம்பிக்கையை இல்லாமல் பண்ணி அதை கருக்கிறதுக்கு எங்களுடைய தமிழ் அரசியல் கட்சிகள் எப்படி ஒத்துழைக்க போகின்றார்கள், எப்படி துணை போக போகிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்க போகிறோம். எனவே இந்த காணொலியை முழுமையாக பாருங்க. அத்துடன் இன்றைய காணொலியில் இன்னும் ஒரு நல்ல கேலி சித்திரம் இருக்கிறது, கார்ட்டூன் இருக்கிறது, நிறைய அர்த்தங்களுடன் அதையும் நாங்கள் பார்க்க போகின்றோம். வாருங்கள் காணொலிக்குள் போகலாம். இன்றைய காணொலியை ஆரம்பிப்பதற்கு முதல் ஒவ்வொரு காணொலிக்கு கீழேயும் கருத்துக்கள் எழுதுகிற உங்கள் எல்லோருக்கும் ஒரு சிறப்பு நன்றி சொல்லணும் என்று சொல்லி நான் ஆசைப்படுறேன். ஏனென்று சொன்னால் இப்போ நிறைய பேர் கருத்துக்கள் எழுதுறீங்கள். எல்லாமே நல்ல நல்ல விதமான ஆரோக்கியமான சிந்திக்கக்கூடிய கருத்துக்களை நீங்கள் தொடர்ந்து எழுதி கொண்டு வாரீங்கள். அது வரவேற்கப்பட வேண்டிய விஷயம். ஏனென்று சொன்னால் ஏதோ ஒரு உற்சாகம், ஏதோ ஒரு மகிழ்ச்சியில் அந்த கருத்துக்களை நீங்கள் எழுதி கொண்டு வாரீங்கள். அதே நேரம் விமர்சனங்களையும் வைக்கிறதுக்கு நீங்கள் தயங்கல. எனவே அந்த கருத்து பகுதியை வாசிக்கிறது இப்போ ஒரு பெரிய ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கிறது, ஒரு மகிழ்ச்சியான விஷயமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் உங்களுக்கு இன்னும் ஒன்று சொல்லணும் என்று சொன்னால், இப்போ இந்த காணொலியை பார்க்குறாக்கள் தனியாக காணொலியை மட்டும் பார்த்துட்டு போகிறதில்லை. கீழே ஆக்கள் என்ன கருத்தை சொல்லியிருக்கணும், நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்கன்றது அதையும் சேர்த்து வாசிச்சுட்டு போயிடும். ஒரு கருத்தை எழுதுறால் தன்னுடைய கருத்தோட மட்டும் நிப்பாட்டாமல் அடுத்தாக்களும் என்ன கருத்து எழுதிக்கணும்னு சொல்லி அதையும் வாசிக்கிறதும், அதோட வெளியிலிருந்து காணொலிகளை பார்க்குறாக்கள் எல்லா ஒட்டுமொத்த கருத்துக்களை வாசிக்கிறதும் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்குது. அதில் ஒரு சில ஆக்கள் நல்ல கருத்தை சொன்னால் அதுக்கு வர லைக்ஸ் நிறைய வருது. சில கருத்துக்கள் 80 லைக்ஸ், 90 லைக்ஸ், 100 லைக்ஸ் என்று சொல்லி அது ஒரு பக்கத்தால் போய்கொண்டிருக்குது. எனவே கீழே கருத்து எழுதுறவங்க எல்லோருக்குமே நான் ஒரு சிறப்பு நன்றி சொல்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் பலராலையும் வாசிக்கப்படுது, நிறைய பேரால் வாசிக்கப்படுது. ஏனென்று சொன்னால் நான் ஒரு காணொலியில் ஒரு கருத்தை சொல்லுவேன், அது நான் சொல்கிறது. அதுக்கு கீழே மக்களாகிய நீங்கள் அதுக்கு என்ன சொல்கிறீங்கன்றதையும் ஆக்கள் கவனிக்கணும், அரசியல் கட்சிகள் கவனிக்கணும், அரசியல் கட்சிகளினுடைய தலைவர்கள் கவனிக்கணும். எனவே கருத்துக்கள் எழுதுகிற உங்கள் எல்லோருக்கும் மிக்க நன்றி. தொடர்ந்தும் எழுதுங்கள், உங்களுடைய எண்ணங்களை வெளிப்படுத்துங்கள். இதன் மூலம் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை உருவாக்குவோம். சரி, அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் நல்ல நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டு வரார். மக்கள் சந்தோஷப்படும்படியான பல மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டு வரார். சரி, மக்கள் சந்தோஷப்படின ஒன்று வைப்போம், எங்கள் எல்லாருக்கும் அது சந்தோஷம் ஒன்று வைப்போம். ஆனால் இது இலங்கையில் இருக்கிற எல்லாருக்கும் சந்தோஷமா? கிடையாது. இலங்கையில் இருக்கிற எதிர்க்கட்சிகள் என்ன செய்யும் என்று சொன்னால், இந்த ஆட்சியை இப்படியே விட்டால் இது எங்கேயோ போயிடும், அதுக்கு பிறகு இதை பிடிக்கலாது, எனவே தொடக்கத்திலிருந்து ஏதாவது செய்வோம், கூலி பறிப்போம், இந்த ஆட்சியை இல்லாமல் பண்ணுறதுக்கு ஏதாவது செய்வோம் என்று சொல்லி முயற்சி செய்வினோம். இப்போ நீங்கள் பாருங்களேன், கோல் ஃபேஸில் கொண்டு போயிட்டு வாகனத்தை நிப்பாட்டி போட்டு அங்கேருந்து ஓடி போகிறவன் சும்மா போக மாட்டான், ஒரு வைத்தறிச்சலோட போவான். இந்த லக்ஸரி வாகனத்தை இவ்வளோகலாம் நான் வச்சுருந்தேன், நல்லா ஓடி திரிஞ்சேன், இப்போ கொண்டு அதை கொடுக்க வேண்டியிருக்கேன் என்று சொல்லி போட்டு ஒரு வகையான வைத்தறிச்சலோட தான் விட்டுட்டு போவான். அதே மாதிரி ஆடம்பரமாக அரசாங்க வீடுகளில் வாசித்த முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களோ அமைச்சர்களோ யாராக இருந்தாலும் இப்போ அவை எல்லாரும் வீட்டை விட்டு எழும்ப சொல்லியாச்சு, வீட்டை விட்டு போக சொல்லியாச்சு. அவையில் வீட்டை விட்டு போகைக்குள்ளேயும் ஒரு வகையான எரிச்சலோடாமல் போவினோம். அவையில் மனசுக்குள்ளே என்ன நினைப்பினோம்னு சொன்னால், இந்த ஆட்சி மோசமான ஆட்சி, இது தொடர்ந்தால் எங்களுக்கு இது சிக்கலாக போயிடும், எங்களுக்கு லக்ஸரி வாழ்க்கை நீ கிடைக்காம போயிடும், எனவே இதை கவுக்கிறதுக்கு ஏதாவது செய்வோம் என்று சொல்லி நிற்பாங்க. அதே மாதிரி இந்த லஞ்ச ஊழல் செய்கிறாக்கள், பார் லைசன்ஸ் வாங்குறாக்கள், ஏமாற்றி பிழைக்கிறாக்கள், இந்த மாதிரி கன தரப்பு பாதிக்கப்படும்.
ஏன்னு சொன்னா, புதிய அரசாங்க மாற்றங்கள கொண்டு வரையக்குள்ள வந்து இவைக்கு எல்லாமே வந்து அது கடுப்பாகும். எனவே வந்து இவ என்ன செய்யணும்னு சொன்னா, இந்த ஆட்சிய வந்து இல்லாம செய்யணும்னு சொல்லி ஒரு முயற்சிக்கு வருவாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு கூட்டணி மாரி ஒன்று அமைச்சு, அல்லது ஒரு பொது உடன்படிக்கைக்குள்ள வந்து இந்த ஆட்சி அதிகாரத்துக்கு எதிராக செயல்படுவாங்க. அப்படி ஆரம்பிக்கும்போது, அவைக்கு வரக்கூடிய ஒரு சிக்கல் என்னன்னு சொன்னா, ஆளணி பிரச்சனை. அவைக்கு போதிய அளவு சப்போர்ட் இல்லாம இருக்கும். அப்ப என்ன செய்யணும்னு சொன்னா, இருக்கவே இருக்கணுமே நாங்க கொஞ்சம் பேர் நேர்ந்து விட்டுருக்கிறோம்ல, இங்க தமிழ் அரசியல் கட்சிகள் தலைவர்கள்ன்னு சொல்லி, அவைகள்ட்ட போயிட்டு பேச்சுவார்த்தை நடத்துவினோம். நீங்களும் வாங்கோ, நாங்க எல்லாருமா சேர்ந்து இந்த ஆட்சியை இல்லாம பண்ணுவோம். இந்த நாட்டுல நடந்து கொண்டு வர இப்ப மாற்றங்கள் எல்லாத்தையும் குழப்பி அடிப்போம் என்று சொல்லி ஒரு பிளான போடுவாங்க. அதுக்கு எங்கடைய ஆட்கள் வந்து தலையாட்டி பொம்மைகள் தானே. அவை என்ன செய்யணும்னு சொன்னா, ஓகே, ஓகே நாங்களும் வாரோம். உங்களோட சேர்ந்து வாரோம். ஏன்னு சொன்னா, நாங்களே லஞ்ச ஊழல்ல ஊறி திளைச்ச ஆட்கள்தான். எங்களுக்கும் பார் லைசென்ஸ் தேவைதான். எங்களுக்கும் சில பல சலுகைகள் தேவைதான். எனவே இந்த ஆட்சியை இப்படியே விட்டோம்னு சொன்னா, அது எங்களுக்கும் கஷ்டம்தான். எனவே நாங்களும் உங்களோட வாரம் வண்டி போட்டு அந்த எதிர் குரூப்போட போய் சேருவினோம். அப்படி போய் சேரும்போது அந்த சந்தர்ப்பத்தில் ஒருவேளை மக்கள் கேட்கக்கூடும், ஏன் இப்போ இருக்கிற அரசாங்கம் நல்லா தானே இருக்குது, பொருட்கள் விலையெல்லாம் குறைஞ்சிருக்கு, நிறைய மாற்றங்கள் எல்லாம் கொண்டு வராங்க, இப்போ தானே ஆரம்பிச்சுக்கிறாங்க, அது கொஞ்ச நாளை விடுங்களை நல்லா போகட்டும், என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போமே என்று சொல்லி பொதுமக்கள் கேட்டா அதுக்கு எங்களுடைய தமிழ் அரசியல் கட்சிகளுடைய தலைவர்கள் ஒரு விளக்கம் சொல்லுவினோம். இல்லை இல்லை, இந்த அரசாங்கம் வந்து பொல்லாத அரசாங்கம், அது உங்களுக்கு இப்போ விளங்காது, போக தான் விளங்கும், இவர்கள் வந்து அப்படி செய்தவை இப்படி செய்தவை, இவர் வந்து எங்களுக்கு தீர்வு தர மாட்டோம் என்று சொல்லி சொல்லுவினோம். அப்போ அதை சொன்ன உடனே நாங்களும் நம்ப ஆரம்பிச்சிருவோம். ஏன்னு சொன்னால், இலங்கை அரசாங்கம் எங்களை ஏமாத்தும், எங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லி சொல்லும் போது அத்தனை காலங்காலமாக சொல்லி கொண்டு வரணும். அப்படி சொல்லும் போது அதை நாங்கள் நம்புவோம். என்று சொன்னால் அதில் நாங்கள் கேள்வி கேட்க மாட்டோம். ஆனால் அதுக்குள்ளே வந்து எங்களுக்கு சொல்லாத ஒரு பெரிய ரகசியம் ஒன்றை மறைச்சி வச்சிருவினோம். அது என்னென்னு சொன்னால், நீ அனுரகுமார திசாநாயக்காவை நம்பல, அது ஓகே, அதை நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம். அப்போ எப்படி சஜித் பிரேமதாசாவை நம்புவ? அனுரகுமார திசாநாயக்கா விடவும் சஜித் பிரேமதாசா நல்லவர் உனக்கார் சொன்னது, அவர் தீர்வு தருவார் உனக்கார் சொன்னது? இந்த கேள்வியை வந்து நாங்கள் அரசியல்வாதிகளை பார்த்து கேட்கிறீங்கள. அதாவது வந்து ஒட்டுமொத்தமா சிங்கள அரசியல்வாதிகள் எதுவுமே தரமாட்டினோம், எங்களுக்கு எந்த விதமான விமோசனம் கிடையாது என்று சொன்னா அது வேற கேட்டகரி, அது வேற பிரச்சனை. அதை நாங்கள் ஒரு மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இவர் தரமாட்டார், அவர் தருவார், இவரை விட அவர் நல்லம் என்று சொல்லி அந்த சர்டிபிகேட் எப்படி கொடுக்குறீங்க? எங்கிருந்து கொடுக்குறீங்க? எப்படி வந்து தமிழ் மக்களுக்கு வந்து சொல்றீங்க, அனுரகுமார திசாநாயக்கா விடவும் சஜித் பிரேமதாசா நல்லவர், அவரை நாங்கள் பிரதமர் ஆக்குவோம், அவரை பிரதமராகி அவற்றை ஆட்சிக்குள்ள இருப்போம், அதுக்கு பிறகு எங்களுக்கு பாலாரம் தேனாரம் ஓடும் என்று சொல்லி எப்படி சொல்றீங்க? இந்த கேள்வியை வந்து மக்களாகிய நீங்கள் வந்து அரசியல்வாதிகிட்ட கேட்கணும். எப்படி அதை கண்டுபிடிச்சிருங்கன்னு கேட்கணும். இல்லாட்டி உங்களோட தலையில வந்து தொடர்ந்து மிளகாய் அரைப்பினம். ஏன் சஜித் பிரேமதாசா அவர்களை வந்து பிரதமராக்கி அவருடைய தலைமையில் வந்து ஒரு ஆட்சியை அமைச்சு இப்போ இருக்கிற அரசாங்கத்துக்கு நெருக்கடியை கொடுக்கணும்னு சொல்லி நிற்கணும்னு சொன்னால், சஜித் பிரேமதாசா எங்களுக்கு எல்லாத்தையும் தூக்கி தந்துருவார்னு சொல்லி அந்த நோக்கத்தில் இல்லை. அதெல்லாம் கிடையவே கிடையாது. இவைக்கும் சஜித் பிரேமதாசாவுக்கும் இடையில வந்து ஒரு ஒப்பந்தம் இருக்கும். அது பார் லைசன்ஸாக இருக்கும், வேறு வேறு சலுகைகளாக இருக்கும். இப்போ இருக்கிற அரசாங்கத்தால் யாருக்கு நெருக்கடியோ இல்லையோ, எங்களுடைய தமிழ் அரசியல் கட்சிகளுக்கு கட்டாயம் ஒரு நெருக்கடி வரும். ஏனென்று சொன்னால், லஞ்ச ஊழல் என்று சொன்னால் அந்த லஞ்ச ஊழலில் வந்து அவர்கள் பட்டம் வாங்கினவர்கள். லஞ்ச ஊழல்ல வந்து ப்ரோமேக்ஸ், அந்த ஐபோன்ல வந்து ப்ரோமேக்ஸ் வர மாதிரி லஞ்ச ஊழல்ல ப்ரோமேக்ஸ் தான் எங்களுடைய ஆக்கள். எனவே வந்து அவியல் சஜித் பிரேமதாசாவோட சேர்றது வந்து எங்களுடைய மக்களுக்கு வந்து தீர்வு வாங்கி தரத்துக்கோ அல்லது நாட்டில் வந்து பெரிய பாலாரம் தேனாரம் ஓர வைக்கிறதுக்கோ கிடையாது. இப்போ இருக்கிற ஆட்சியை குழப்பி விட்டா அது அவர்களுக்கு நல்லம், அவர்களுடைய எதிர்காலத்துக்கு நல்லம், அவர்களுடைய தலைமுறைக்கே நல்லம்ன்றதுதான் அவின்ற சிந்தனை. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, அனுரகுமார திசாநாயக்கா எல்லாத்தையும் தூக்கி தந்துடுவார், எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பார் என்று சொல்லி நான் சொல்லல. நாங்கள் இதில் கதைக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து அவர் செய்து முடிச்ச விஷயங்களை பற்றி தான் கதைக்கிறோம். இப்படி செய்துட்டார், இப்படி செய்திருக்கார், இப்படி செய்திருக்காருன்னு சொல்லி, இப்படி செய்ய போறார், அப்படி செய்ய போறார் என்று சொல்லி நாங்கள் ஒரு காலம் கதைக்கிறேன். ஏன்னா எங்களுக்கே தெரியாது என்ன செய்வார் என்று சொல்லி. எனவே வந்து எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கே தவிர இப்படி செய்வார் அப்படி செய்வார்ன்றதை நாங்கள் உறுதிப்பட சொல்ல முடியாது. எனவே இப்படியான ஒரு நம்பிக்கையை வெளிப்படுத்தும் போது நீங்கள் உங்களோட தரப்பால் என்னத்தை செய்ய போறீங்க? தமிழ் பக்கத்தால் இருந்து நீங்கள் என்ன செய்ய போறீங்கன்றதான் மிக முக்கியமான கேள்வி. என்னோட சொன்னால் எப்போவுமே வந்து 2 கை தட்டினா தான் ஓசை வரும், ஒரு கை தட்டி ஓசை வரவே வராது. எனவே தமிழ் மக்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கணும், நல்ல வாழ்க்கை கிடைக்கணும், ஒட்டுமொத்த இலங்கை தீவில் வாழ்ற சகலருக்கும் ஒரு நல்ல வாழ்க்கையும் நல்ல தீர்வும் கிடைக்கணும் என்று சொல்லி நீங்கள் உண்மையில ஆசைப்பட்டா, அரசாங்கம் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது நீங்களும் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும். அரசாங்கம் 2 ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது நீங்களும் 2 ஸ்டெப் எடுத்து வைக்கணும். அதை விட்டுட்டு நீங்கள் எங்கேயோ ஒரு தூரத்தில் போய் நின்று கொண்டு நாங்கள் எல்லாத்தையும் எதிர்ப்போம், எல்லாரோடையும் சண்டை பிடிப்போம். சரி, எதிர்க்க ஆரம்பிக்கிறீங்கள், அதை முழுமையாக எதிர்க்கிறீங்களா? இல்லை. எனவே நீங்கள் எதிர்க்க போறீங்கன்னு சொன்னால் முழுமையாக எதிர்க்கணும். அப்படி முடியலை என்று சொன்னால் வேறு ஏதாவது மூளையை பயன்படுத்தி ஏதாவது ராஜதந்திரமான நடவடிக்கையில் ஈடுபடணும். இது அதுவும் இல்லை, இதுவும் இல்லை. நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு சொன்னால், ஏன் எதிர்க்கிறீங்கள், ஏன் ஆதரிக்கிறீங்கள், ஏன் அவரை கூடான்றீங்கள், ஏன் இவரை நல்லமன்றீங்கள், ஏன் அவரை விமர்சிக்கிறீங்கள், ஏன் இவரோட போய் ஒட்டுறீங்கன்னு சொல்லி ஒன்றுமே விளங்கல. ஏன் இவ இப்போ போயிட்டு சஜித் பிரேமதாசாவோட ஒட்டுறதுக்கு பிளான் பண்ணி கொண்டிருக்கணும்னு சொன்னால், சஜித் பிரேமதாசாவை பிரதமராக்கி அதில் ஒரு ஆட்சி அமைச்சு இப்போ இருக்கிற அரசாங்கத்தை குழப்பி அடித்து அந்த குழம்பின குட்டையில் வந்து மீன் பிடிக்கணும்.
இருக்கணும். ஏன்னு சொன்னால் அரசியல்வாதிகளுக்கு வந்து எப்போவுமே நாட்டில் பிரச்சனை வந்து தீர்றதா அவங்க விரும்ப மாட்டாங்க. ஒரு பிரச்சனை ஒன்று இருந்து ஒன்று இருக்கணும். அந்த பிரச்சனை இருந்தால் மட்டும்தான் அதை வச்சுக்கொண்டு அரசியல் வச்சு ஓட்ட முடியும். அதை வச்சுக்கொண்டு தான் அவையின் இருப்பை வந்து தக்க வைக்க முடியும். அதுக்கு வந்து எங்களுடைய தமிழ் அரசியல் கட்சிகளும் சலைச்ச ஆக்கள் இல்லை. எனவே வந்து இப்போ இருக்கிறத விட்டுட்டு சஜித்தோட ஒட்டி புற வந்து சொல்ல போயினோம் சஜித்தும் சரியில்லை, அவரும் சரியில்லை, இவரும் சரியில்லை என்று சொல்லி. எனவே மக்களே நீங்கள் விழிச்சு கொண்டுட்டீங்கள். தயவு செய்து எல்லா கேள்விகளையும் வந்து அரசியல்வாதிகளை பார்த்து கேளுங்கோ. அவை சொல்ற எதையுமே வந்து நம்ப வேண்டாம். அடுத்து நாங்கள் பார்க்க போகிறது இன்றைய கேலி சித்திரம் கார்ட்டூன். இன்றைக்கும் ஒரு அர்த்தமுள்ள பல அர்த்தங்களை கொண்ட ஒரு கார்ட்டூன் ஒன்றை பார்க்க போகிறோம். ஒருத்தர் யானைக்கு மேலே ஏறி இருந்து ஒரு இடத்துக்கு போகிறார். யானைக்கு மேலேயே ஏறி இருக்கிறார்னு சொன்னால் அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும். எனவே யானைக்கு மேலே ஏறி இருந்து போகிறார். ஒரு வீட்டை நோக்கி போகிறார். அந்த வீட்டில் பார்த்தா அந்த சுவரில் வந்து டெலிஃபோன் தொலைபேசியினுடைய சின்னம் கிடக்குது. அப்போ தொலைபேசியினுடைய சின்னம் யாருடைய சின்னம்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். அப்போ ஏன் நம்ம யானையிலேருந்து இவர் அங்கே நோக்கி போகிறாருன்னு சொன்னால் டெலிஃபோன்காரரோட போயிட்டு யானை சேரணும்ன்றதான் இப்போ இருக்கக்கூடிய காலத்தினுடைய கட்டாயம். அப்படி சேர்ந்தால் மட்டும்தான் அவைக்கு ஏதாவது நல்லது கிடைக்கும். இப்படி சேர்ந்தால் மட்டும்தான் அவைக்கு எதிர்காலமே இருக்குதுன்றதான் இதில் உண்மை. இந்த ஒரு கேலி சித்திரத்தில் வந்து அவ்வளோ விசேஷம் ஒன்றும் இருக்கிற மாதிரி தெரியலையே, சாதாரணமாக தானே இருக்குன்னு சொல்லி நீங்கள் நினைச்சிங்கன்னு சொன்னால் இந்த ஓவியர் வந்து இந்த கார்ட்டூனுடைய முக்கியமான பாயிண்டை வந்து எங்கே வச்சுக்க தெரியுமா? அந்த யானையினுடைய கண்ணில் வச்சுக்கார். அந்த யானையினுடைய கண்ணை வந்து உத்து பாருங்க. அந்த கண்ணில் வந்து ஒரு சலிப்பு தெரியுது. இங்கெல்லாம் போக வேண்டி கிடக்கேன்னு சொல்லி ஒரு சலிப்பு இருக்கிற மாதிரி கிடக்குது. இங்கே போகிறோம் என்ன நடக்க போதோ தெரியலன்னு சொல்லி கொஞ்சம் முழுசி பார்க்குற மாதிரி கிடக்குது. அல்லது எங்களோட தலைவிதியை பார்த்தீங்களா, இங்கெல்லாம் நாங்கள் போக வேண்டி கிடக்கேன்னு சொல்லி அப்படி ஒரு சலிப்பு இருக்கிற மாதிரியும் இருக்குது. எனவே இந்த பல அர்த்தங்கள் வந்து யானையினுடைய கண்ணுக்குள்ளே இருக்குது. இந்த கேலி சித்திரத்தினுடைய ஒட்டுமொத்த விஷயமே வந்து அந்த யானையினுடைய கண்ணுக்குள்ளே தான் இருக்குது. எனவே அந்த யானையினுடைய கண்ணை வந்து நீங்களும் ஒருக்கா உத்து பாருங்க. உங்களுக்கும் நிறைய விஷயங்கள் மனசில் தோன்றும். அதை வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் எழுதுங்க. மறக்க வேண்டாம், நீங்கள் எழுதுகிற கருத்துக்கள் வந்து இப்போ சரியான பிரபலமாகிக் கொண்டிருக்குது. அதை நிறைய பேர் படிக்கணும். எனவே உங்களுடைய பெருமதியான கருத்துக்களை எழுதுங்கள். தமிழடியான் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.